ஹாய் ஃபேமிலி, இதுதான் இன்றைக்கி நம்ம சேனலோட 9வது வீடியோ. இதில் இன்றைக்கி எனக்கு வீட்டுக்காரின் வெகுளங்களை தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கிளம்பி அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பலாமான்னு கேட்கும்போது தான் சொன்னான், கேக் ஆர்டர் இல்லையே, எங்கேயாச்சும் வெளியில் போகுமான்னா. சரி, நமக்கே இருக்கிற ரிலையன்ஸ் மால் அங்கே கொண்டு தள்ளிட்டு சரி அதில் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கே ட்விஸ்ட் வச்சுட்டா. என்னென்னா கொஞ்சம் லாங் ட்ரைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய லூலு மால் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வரலன்னெலாம் சொல்லி பார்த்தேன். என்னென்னு எல்லாமே சொல்லி எடுத்து மண்டை கழுவி என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டா. ஆனால் எப்போவுமே அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் 11 மணிக்கு பிறகு தான் கிளம்புனோம். அதனால் லூலு மால் போய் சேர போகும்போதே 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. போகும்போதே சொல்ல தான் செஞ்சுருந்தேன், நீ தான் எல்லா இடத்துக்கும் சுற்றணும், என்ன கூப்பிடக்கூடாது, நான் பார்க்கிங்லேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே போயிருந்தேன். லேட் ஆனதுனால ஃபஸ்ட்டே போய் சாப்பிட்றலான்னு சொல்லி நேராக ஃபுட் கோர்ட்டில் போய் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடித்த கையோடு நான் காருக்கு போயிட்டேன். பொருளெல்லாம் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். காரில் போய் சேர்ந்தது தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. காருக்குள்ளே ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க வந்து பாருங்கன்னு. அப்போ தான் நான் வண்டியில் போய் இருந்தேன். மறுபடியும் ஃபோன் அடித்து கூப்பிட்டாச்சு. சரி, போய் ஃப்ரேக்ரன்ஸை வாங்கியாச்சு. வாங்கிட்டு நான் பில்லையும் போட்டு கீழே வந்தாச்சு. பையனையும் கூட்டிக்கிட்டு நீ பார்த்துட்டு வா அப்படின்னு. அடுத்து பையனையும் கூட்டிகிட்டு கீழே போயாச்சு. கீழே போயிட்டு வந்தோடனே அடுத்து மறுபடியும் ஒரு ஃபோனு. என்னென்னா, ட்ரோலி கீழே கொண்டு வர முடியாதான், நீங்கள் தான் வந்து தூக்கிட்டு வரணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி தூக்க வச்சாச்சு. ரெண்டாவது மறுபடியும் பையனையும் கூட்டிகிட்டு மேலே வந்திருந்தேன். அப்படியே லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு கார் பார்க்கிங்கு போயாச்சு. கார் பார்க்கிங் பிளேஸில் ஒரு ஜூஸ் கடை இருக்கும். நாங்கள் இந்த மாலுக்கு எப்போல்லாம் வரோமோ அப்போ எல்லாமே இந்த கடையில் உள்ள மில்க் ஷேக் குடிப்போம். ஏன்னா இங்கே என்ன ஸ்பெஷல்னாக்கி தேங்காய் பாலில் செய்யக்கூடிய மில்க் ஷேக்காகும் இது. இங்கே பிஸ்தா, ஆல்மண்டு, கேஷ்யூ இப்படி நிறைய இதில் கோகோனட்டும் சேர்த்து செய்யக்கூடிய மில்க் ஷேக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நானும் ஒய்ஃபும் முன்னாடி அதிகமாக வாங்கி குடிப்போம். பையன் அவ்வளோ குடிக்க மாட்டான், அவன் பிடிக்காதுன்னு சொல்லிடுவான். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாட்டி அவனும் வாங்கி குடிக்கிறான். வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சுன்னா நீசத்தனமான மழை. வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு அடை மழை அடித்து தவுத்து எரிஞ்சிட்டு. நம்ம திருவனந்தபுரத்தில் இருந்து மார்த்தாண்டம் பாலம் தாண்டி வரது வரைக்கும் நீசத்தனமான மழை நிற்கவே இல்லை. அந்த மழையையும் வீடார ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த கேப்பில் கேட்க, சரி இங்கே முடிச்சாச்சுல, அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு. எனக்கு கடுப்பு, கொப்பமோல வாயை மூடிக்கட்டின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடு சேர்ந்தாச்சு. இந்த ஷார்ட்ஸு பிடிச்சிருந்துன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.